ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த சிறுவளையம் கிராமத்தில் இயங்கி வரக்கூடிய பிளாஸ்டிக் மறுசுழற்சி கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. விவரங்களுடைய நேரான செய்தியாளர் சிவா, தற்போது தீ விபத்தை அணைக்கக்கூடிய முயற்சி நடந்திருக்கா? அங்க தொழிலாளர்கள் யாராவது சிக்கியிருக்காங்களா? நிச்சயமாக ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்பிலி அடுத்த சிறுவள கிராமத்தில் ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு 3 ஏக்கர் பரப்பிலான பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலை இங்க இருக்குது. இந்த தொழிற்சாலையில் பாத்தீங்கன்னா சென்னை உள்ளிட்ட ஸ்ரீபெரும்புதூர் செல்போன் உதிரி பாகம் தயாரிக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துலதான் மறுசுழற்சி பண்றாங்க. இந்த திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி அளவில் மர்ம நபர்களோ இல்ல யாரோ தீ வச்சிருக்காங்க. முழுமையா டன் கணக்கில் கொட்டி வைக்கப்பட்ட பிளாஸ்டிக் விண்ணை முட்ட அளவுக்கு இந்த கொழுந்து விட்டு இருந்து வந்துள்ளது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த ராணிப்பேட்டை தீயணைப்பு துறையினர் மற்றும் அரக்கோணம் தீயணைப்பு 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க. தற்போது தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள்ள கொண்டு தீயை அணைக்க ஈடுபட்டு வராங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாத்தீங்கன்னா இந்த சுற்று வட்டாரப்பட்ட கிராமப்புறங்கள் இந்த புகை மூட்டம் இந்த அதிகமான கரும்புகையால் பொதுமக்களுக்கும் சுவாச கோளாறு ஏற்படும் சூழ்நிலை உருவாகி உள்ளது. தகவலுக்கு நன்றி சிவா.